வசனம் சொல்லுகிறது, சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு அதுக்கு எவ்வளோ பெருமானம்னா, அந்த ஆலயத்தினுடைய கட்டடத்தின் பெருமானம் $10 பில்லியன். 10 பில்லியன் டாலர்கள், அதாவது லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள். அவ்வளோ சிறப்பாக ஒரு ஆலயத்தை பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேற பெற்ற கற்கள்னாலும் கட்டிட்டு சொல்றாரு, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. இவ்வளோ பெரிய தேவன் எதுக்கு சொல்றேன்னா, அவர் அந்த நித்தியத்தில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நினைத்து பார்த்து ஒரு தீர்மானம் எடுத்தாராம், இந்த மகனை இந்த மகளை நான் இந்த காலத்தில் பூமியில் தோன்ற பண்ணுவது மாத்திரம் இல்லை, இவர்களை நான் ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. அவர் நம்மை ரட்சித்தார். ஒருவேளை அவங்க குடும்பத்திலிருந்து சிலர் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இருப்பார்கள்னா, வசனம் சொல்லுது, நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ அந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களையும் தன்னுடைய அழைப்பின் தீர்மானத்தின் பட்டியலில் அவர்கள் பெயரையும் எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபியுங்க, விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி ஜெபியுங்க. கர்த்தர் அதை செய்வார். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இது மனுஷன் செய்த தீர்மானம் அல்ல, இது தேவாதி தேவன் செய்த தீர்மானம். நான் அவருடைய பிள்ளையா இருப்பது கடவுள் எடுத்த முடிவு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முடிவு பண்ணி நான் இருக்கிறேன்னா என்னை தூக்கிறதுக்கு யாரால முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்ம தினைக்கு சொல்லணும். சொல்லுங்க, நான் தேவன் எடுத்த முடிவு. நல்லா அப்படி வச்சு சொல்லுங்க, நான் தேவன் எடுத்த முடிவு. தேவன் எடுத்த முடிவை யாராலும் அசைக்க முடியாது, எதாலும் அசைக்க முடியாது, எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாது, எந்த சத்துருவினாலும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா.